பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு. நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி, இப்போ கொல்கத்தாவில் நடந்திருக்கிற ஒரு மருத்துவர் பாதிக்கப்பட்ட அந்த கொடூரமாக இருந்தாலும் சரி, இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், குரூரமான கொடுமைகள் மது அருந்தியவர்களால் அல்லது போதைப்பொருள் அருந்தியவர்களால் தான் அதிகம் நேர்ந்திருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஆகவே பெண்களின் பாதுகாப்பும் இதில் முக்கியமாக அடங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் நாட்டின், தேசத்தின் மனித வளம் முக்கியமானது. மனித வளத்தைப் போல உயர்ந்த ஒரு செல்வம் ஒரு தேசத்திற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. வேறு எந்த செல்வமும் உயர்ந்த செல்வம் இல்லை. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், அதுதான் மிக முக்கியமானது. எல்லோரையும் குடிநோயாளிகள் ஆக்கிவிட்டு நாட்டை வல்லரசாக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடிநோயாளிகளை உருவாக்கிவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு, மகளிர் மாநாடு அக்டோபர் 2 நடைபெறுகிறது. அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. இன்றைக்காவது நல்லபடியாக சொன்னீங்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றி, உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து சொல்லி முடிக்கணும். எந்த போதைப் பொருளும் கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. அதனால் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன போகின்றன என்கிற விவரங்கள் எங்களிடம் சந்தித்து வியாபாரிகள், கல்லுவை அதாவது பனை ஏறுகிற, தென்னை ஏறுகிற தொழிலாளர்கள் சார்பிலே எங்களை சந்தித்தார்கள். எந்த அடிப்படையிலும் எந்த போதைப் பொருளையும் நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்க முடியாது. நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வேறு, ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது வேறு. ஆனால் இன் பிரின்சிபல் we are not for toddy also. கல்லுவையும் நாங்கள் ஏற்கிறதில்ல. இது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. எது? ஆமாம், விற்பனை அதிகரிக்கிறாங்க. இல்லை, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சு சொல்கிறேன். திமுகவினுடைய நிலைப்பாடு, அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லை. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை மூடுவோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் நினைவூட்டி வேண்டுகோள் வைக்கிறோம். அதிமுக ரெண்டுமே பொறுத்தவரை தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் அப்படின்றத தொடர்ந்து அவங்க வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடைமுறைக்கு அரசாக மாறியதுக்கு பின்பாக அடைக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக இல்லை மாற்று இடத்துல வச்சுக்கிறான்றது தான் மற்ற கட்சிகள் வலியுறுத்துறாங்க. அப்போ எப்படியான ஒரு நடைமுறை போக்கு இருக்குது அரசியல் கட்சி? நீங்கள் எல்லாருமே இல்லை, இதெல்லாம் கூடாதுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் நேரடியாக வைக்கிறோம். இதான் இப்போ உங்கள் மூலமாக சொல்கிறது நேரடியான கோரிக்கை தானே. இது ஒன்றும் மறைமுகமான கோரிக்கை இல்லை. இந்த ஒரு மீட்டிங் இல்லை. அதான் உங்கள் கருத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். படிப்படியாக மூடணும்னு சொன்னாங்க, மூடலை. நடவடிக்கை எடுக்கிற நாங்கள் எடுக்கலை. அதெல்லாம் மூடணும், நடவடிக்கை எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன், ஒரு திறந்த வெளி அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம். ஒரு பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம். அனைத்து கட்சிகளுமே இதில் உடன்பட்டு நிற்கிறோம், திமுக உட்பட அப்படிங்கிறீங்க. ஆனால் தயக்கம் என்னன்னு கேட்குறீங்க. அந்த தயக்கம் யாருக்கு? திமுகவுக்கா? தயங்குகிற எல்லோருக்குமே. அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்கள் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும், எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர, இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது. மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட, கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால் அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை, தேர்தல் அரசியலோட பொருத்த வேண்டாம். தேர்தல் அரசியல் வேறு,
தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு. அதில் நாங்கள் போட்டு குழப்பிக்கவே மாட்டோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மாநாட்டுக்கான இடம் தேர்வு பண்ணிட்டீங்களா? அனுமதி கிடைச்சதா? உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா மாநாடு நடத்துறதுல? இது வந்து ஒரு ஜனநாயக தேசம் தானே. நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குங்கிறாங்க. இல்லை, அவங்க முதல் முறையாக சந்திக்கிறதுனால சிக்கலாக பார்க்குறாங்க. அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி 22 கட்டளைகள் போட்டது உண்டு, கேள்விகள் எழுப்பியது உண்டு. அது கிடைக்காம போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம். நம்ம முதல் மாநாட்டை நடத்துறாரு, அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்லுகிறேன். அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சில அறநிலையர் சங்கங்கள் தொடர்ச்சி அவங்க மேல வந்து 3% எதிராக இல்லை, அது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக உங்களுக்கு சொல்கிறாங்க. ராங் இன்புட்ஸ். நான் அதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ராங் இன்புட்ஸ். நாங்கள் ஆதரித்து தான் அது சட்டமானது. விடுதலை சிறுத்தைகளுடைய தனிப்பட்ட கருத்தை அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனியே அழைத்து எங்களோடு விவாதித்து அதன் பிறகுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விசிகே எந்த காலத்திலும் ஒரு சாதி அடிப்படையிலான நிலைப்பாட்டை எடுத்ததில்லை. இது ஒரு சாதிய இயக்கம் இல்லை. சாதியவாதிகள் எங்களை சாதியவாதியாக மாற்றுவதற்கு முத்திரை குத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவ்வளோதான். நீங்கள் இந்த போதை மற்ற விஷயத்தை பேசுங்க. மற்ற விஷயங்கள் மது மற்றும் போதைப் பொருள் தான் இதுக்கான பிரஸ் மீட் தான் இது. அந்த விஷயத்தை நீங்கள் பேசுங்க. அரசாங்கம், இந்திய ஒன்று அரசாங்கம் அதுக்கு இழப்பீடு கொடுக்கட்டும். அதான் அங்கே தீர்மானத்தில் எங்களுடைய கோரிக்கையில் வச்சிருக்கிறோம்ல. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வருகிற மாநிலங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும், அதை ஈடுகட்ட வேண்டும். வேற வழியே தேடுங்க. வருமானத்தை தேடுறதுக்கு வேற எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. சார், தேசிய கல்விக் கொள்கையோட உங்களுடைய நிலைப்பாடு? தேசிய கல்விக் கொள்கையில உங்களுடைய அது ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை வந்து எதிர்த்திருக்கிறோம். அதை வந்து அவங்க இன்டைரக்டாக அவங்களுடைய கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க. நீங்கள் தமிழ்லையும் படிச்சிங்க, இந்திய படிங்கன்றாங்க. இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று. இது ஒரு உத்தி. முன்ன வந்து இந்திய திணிச்சேன்னு சொன்னதுனால இல்லை நாங்கள் வந்து நீங்கள் தமிழில் படிச்சிங்க, தமிழில் வந்து புத்தகங்கள் வெளியிட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, ஆனால் இந்திய படிங்க. இப்போ வந்து அவங்களுடைய நோக்கங்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால், ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் இந்தியா முழுக்க எல்லாரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாருக்கும் இந்தி தெரியணும், எல்லாரும் இந்தி பேசணும். அப்போ இந்தியா முழுக்க இந்தி வாழாக்களாக மாறிவிட்டால் அவர்களுடைய ஆதிக்கத்தை எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும், பர்பச்சுவேட் பண்ணிக்க முடியும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். பள்ளியில் போய் ஒரு தோழர் பேசுகிறாரு, நீ போன பிறவியில் செய்த பாவம், அதனால்தான் இந்த பிறவியில் நீ வந்து துன்பங்களை அனுபவிக்கிறாய் அப்படின்னு. அவருடைய நம்பிக்கை அது இருக்கலாம். ஆனால் அவங்க கல்வி நிறுவனங்களில் குழந்தைகள் உள்ளத்தில் அந்த கருத்தை விதைக்க பார்க்குறாங்க, முயற்சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ தன்னியல்பாக நடந்த ஒன்று கிடையாது. இது ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்குது. அவங்களுக்கு தனித்தனியாக வெவ்வேறு இண்டிபெண்ட் குரூப்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம்தான். ஆனால் அவங்க நேரடியாக ஆர்எஸ்எஸோடு இருக்க மாட்டாங்க, நேரடியாக பிஜேபியோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால செயல் திட்டம் அது. ஆகவே இப்படி அவங்க வந்து கல்விக் கொள்கைக்குள்ளும் ஊடுருவக்கூடிய பேர் ஆபத்து என்பதால் தேசிய கல்விக் கொள்கையில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம், மீண்டும் பதிவு. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். படிப்படியாக இவ்வளவு கடைகள் நாங்கள் மூட போகிறோம். இந்த வருமானத்தை 45,000 கோடியை 40,000 கோடியாக குறைக்க போகிறோம். 40,000 கோடியை அப்புறம் 30,000 கோடியாக குறைக்க போகிறோம். 30,000 கோடியை 20,000 கோடியாக குறைக்க போகிறோம் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க, மறுவாழ்வு அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்போ இவ்வளவு 45,000 கோடி வருமானம் வருகிறது. ஆனால் அடிக்ஷன் சென்டர் கவர்மெண்ட் மூலமாக இருக்கான்னா இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கான்னா இல்லை, கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கான்னா இல்லை. குடிநோயாளிகளை சரி செய்வதற்கு, காப்பாற்றுவதற்கு, அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு இந்த 45,000 கோடியில் ஒரு 1000 கோடி ரூபாயை ஏன் செலவு பண்ணக்கூடாது? ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பிரைவேட் தான் வச்சுருக்கான்.
ப்ரைவேட் வச்சுருக்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. போயிட்டு வெளியே வர்றவங்க மறுபடியும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. சில புகார்களும் இருக்கிறது, அவங்கள கடுமையாக வதைக்கிறார்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவங்களாவது பொறுப்புணர்வோடு அதை செய்கிறாங்க. ப்ரைவேட் செக்டார்ஸ் என்ஜிஓஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சு இந்த மாதிரி குடிநோயாளிகளை காப்பாற்றுகிறார்கள். அவங்களுக்கு நிறைய மருத்துவம் செய்கிறாங்க, அல்லது கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அது ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. 7 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு அவங்க கடவுளை வணங்கணும், மந்திரம் சொல்லணும், பைபிளை படிக்கணும், அல்லது வேதங்களை படிக்கணும். இந்த மாதிரி அவங்களுடைய அந்த மைண்டு டைவர்ஷன் பண்ணக்கூடிய சில ப்ராக்டிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்துகிறாங்க. இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். பட் அது மாதிரி கவர்மெண்ட் வச்சுருக்காங்களா? 45,000 கோடி மது மூலமாக வருமானம் வருகிற போது அதில் ஒரு போர்ஷன் ஏன் டி அடிக்ஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது? ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டி அடிக்ஷன் சென்டர் இருக்கணும், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கணும். அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் நிறைய நியமனம் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இந்தியாவை, தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை மிக மோசமாக பாழ்படுத்தி வரக்கூடிய, இளம் தலைமுறையினரை சீரழித்து கொண்டிருக்கிற, தேசத்தின் ஒட்டுமொத்த மனித வளத்தை அழித்து கொண்டிருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஒரு பெரிய டாக்டராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே வீணாகி போயிடுறான், பெரிய என்ஜினியராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே பாதிக்கப்பட்டுறான், ஒரு பெரிய படைப்பாளியாக வர வேண்டியவன் 15 வயசு 16 வயசுலேயே வீணாக போயிடுறான். குடும்பமும் அவனுக்கு இல்லாமல் போயிடுது. அவன் குடும்பத்துக்கு பாரமாகவும் இருக்கிறான், அந்த ஊருக்கு பாரமாகவும் இருக்கிறான், ஒட்டுமொத்த தேசத்துக்கு பாரமாக இருக்கிறான். கிராமங்களுக்கு போகிற நேரத்தில் ஒரு 100 பேர் எங்களை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர் போதையில் இருக்கிறாங்க. அந்த அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. மனித வளத்தை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய மது அரசாங்கத்தினாலேயே நடத்தப்படுவது, விற்பனை செய்யப்படுவது இந்த தேசத்திற்கு விரோதமான செயல், மனித வளத்தை பாழ்படுத்தக்கூடிய செயல். எனவே மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தேசிய கொள்கை வேண்டும். பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தியதனால் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வருகிற போது, பெண்களுக்கு இதுவரையில் நேர்ந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைந்திருக்கிறது. குடிநோயாளிகளால் பெண்கள் தாக்கப்படுவது, மூர்க்கமாக தாக்கப்படுவது, குடும்பத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விரயம் செய்வது, அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் சிங்கிள் மதர், தாயிடமே அது திணிக்கப்படுகிற நிலை, சுமத்தப்படுகிற நிலை, இது போன்ற வன்முறை, பொருளியல் பாதிப்பு, குடும்ப ஒற்றுமை பாதிப்பு என்கிற பல வகையில் டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபேமிலி. இதனால் குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது, குழந்தைகள் தவறான வழிநடத்துதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி என்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அங்கவகிக்கும் திமுக கூட்டணியின் தலைமை வகிக்கும் கட்சி என்கிற நிலையில் தோழமையோடு விடுக்கிற வேண்டுகோள், 2016 தேர்தல் அறிக்கைகளை வலியுறுத்திய அந்த நிலைப்பாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும். முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதன் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது.